அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு ட்ரக் அபியூஸ், ட்ரக் மெனாஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே வருது. சமீபத்தில் பார்த்தோம்னா கொரியர்ல கூட ட்ரக் அனுப்புற மாதிரியான செய்திகள் தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மானிட்டரிங் பேனல் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டரிங் பேனல்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அடுத்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு பியூரோ இருக்காங்க இல்லையா? 1986ல வந்திருக்கும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அது அந்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அதே மாரி சிபிஐ அதிகாரிகளும் இருப்பாங்க. இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறத ஓவர்சீ பண்றதுக்காக, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ வந்து மானிட்டர் பண்றதுக்காக இந்த ஒரு அமைப்ப உயர்நீதிமன்றம் உருவாக்கி இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, இத சொல்றப்ப வேறு சில விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லயும், ஒவ்வொரு காலேஜ்லயும் பார்த்தோம்னா, நமக்கு நோட்டீஸ் போர்ட் செட்டப் பண்ணணும். அதுவும் ட்ரக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் போர்ட் அப்படிங்கிறத செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்ட்ல என்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985ல வந்திருக்கும். ஸோ அந்த சட்டத்துக்கு கீழ ட்ரக் யூசேஜ்க்கு என்ன மாதிரியான குற்றங்கள் என்ன மாதிரியான குற்றங்கள் அது அது என்ன மாதிரியான தண்டனைகள வந்து குடுக்கும். அந்த தகவல்கள் எல்லாமே இருக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, டோல் ஃப்ரீ நம்பர் 10,581 அப்படின்னு 10581 அப்படிங்கிற நம்பர். ஸோ இந்த நம்பர டிஸ்ப்ளே பண்ணியிருக்கணும். அதே மாரி நோட்டீஸ் போர்டு வச்சா மட்டும் பத்தாது. கூடவே ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அ ஸ்டேட் கவர்ன்மென்ட் அத்தாரிட்டீஸ், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அத்தாரிட்டீஸ், காலேஜ்ல இருக்கக்கூடிய என்சிசி இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவேர்னஸ் புரோகிராம்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு கைட்லைன்ஸா நமக்கு குடுத்துருக்காங்க. ட்ரக் மெனாஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது நம்ம சொசைட்டில. கண்டிப்பா இது ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, மெஷர்ஸ எழுதச் சொல்லுவாங்க. மெஷர்ஸ எழுதச் சொன்னாங்கன்னா, இந்த மாரி சமீபத்தில உயர்நீதிமன்றம் இந்த அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு சேட்டலைட் லான்ச். இந்தியாவோட ஜிசாட் என்2 அப்படிங்கிற சேட்டலைட் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதோட ஆர்பிட்ல போய் செட் ஆயிருச்சு. சரிங்களா? ஜிசாட் 20 ஆர் ஜிசாட் என்2 சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஜிசாட்னாலே நமக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான். என்ன பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கேஏ பேண்ட் அப்படிங்கிற இந்த பேண்ட்ல ஒர்க் ஆக போகுது. ஸோ வெளிநாட்டோட நம்ம லான்ச் பண்றோம். வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியோட லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி ஈலான் மஸ்கோடது. சரியா? ஸோ இந்த மாரியான டீல்லாம் யாரு பேசுவாங்க அப்படின்னா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இவங்க தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆர்ம். வணிக ரீதியான ஒரு பிரிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க மீடியேட் பண்ணி தான் இந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதனுடைய வெயிட் அப்படின்னு இந்த சேட்டலைட்டோட வெயிட் பார்த்தோம்னா 4700 கிலோகிராம். இதனுடைய மிஷன் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 14 வருஷம் இந்த ஜிசாட் அப்படிங்கிறது நமக்கு இயங்க போகுது. சரிங்களா? அதே மாரி ஏன் இத முக்கியமா நம்ம பார்க்குறோம்னா, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ஈலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட இஸ்ரோ கொலாபரேட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் லான்ச்சா இருக்கு. அதனால கொஞ்சம் முக்கியமாவும் இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த 2 முக்கியமான செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.